ஹலோ நண்பா, 100 இல்லை 200 இல்லை, கிட்டத்தட்ட 800 ப்ளஸ் வேக்கன்சிக்கான டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் பல பேர் எதிர்பார்க்குற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ரோடு இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் உட்பட கிட்டத்தட்ட 56 விதமான பதவிகள். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, டெக்ஸ்டைலு, டிஎன்ஆர்டி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹைவேஸு, ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பல டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான ஆஃபீஸர்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு தேர்வுங்க, இன்டர்வியூலாம் கிடையாது. எங்கே ப்ரிப்பேர் பண்ணலாம் தானே யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸ்பார்க்ஸ் அகாடமி. சரி, ஏன் ஸ்பார்க்ஸ் அகாடமி? இதுவரையும் பல 100 பேரை இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் பிளேஸ் பண்ண வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இதில் தான் இவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. பர்டிகுலர்லி இந்த சிடிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனில் மெக்கானிக்கல் அப்ளை பண்ணுற போஸ்டிங்ஸான ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போன்ற போஸ்டிங்ஸ்க்கு, அதே மாதிரி சிவில் எலிஜிபிலிட்டி இருக்கிற ரோடு இன்ஸ்பெக்டர், டிராஃப்ட்ஸ்மேன், ஃபீல்டு சர்வேயர், இசி எலிஜிபிலிட்டி இருக்கிற ரேடியோ சூப்பர்வைசர், ஏன் அப்கமிங்காக இபியில் வர இருக்கிற டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு கூட கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தரமான கோச்சிங், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட அனாலிசிஸு, மார்க் டெஸ்ட்டு, மென்டார் சப்போர்ட்னு ஒரு எக்ஸாமை கிராக் பண்ண என்னென்ன தேவையோ எல்லாமே சொல்லித்தராங்க. இவங்க சொல்லித்தர கவர் பண்ணுற சிலபஸை தவிர வெளியில் போய் ஒரு கொஷின் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் தர, அதை டச் பண்ணி ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். அவங்களே கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. போர்ட்டல் வந்து வர ஜூலை 17லேருந்து ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 15 வரை ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணணும். tnpsc.gov.in அஃபிஷியல் வெப்சைட்டில் சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 தேர்வுகள் இருக்குது. பேப்பர் 1 அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் இருக்கும். பேப்பர் 2 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பேப்பர். நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அது ரிலேட்டடாக இருக்கும். இன்னும் ஃபர்தராக நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஹவு டு அப்ளைல எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கள். போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் பாருங்கள். அதாவது நல்ல பதவிகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டியில் வருது. 2 வேக்கன்சி தான். பட் இது வந்து பல பேருக்கு ஒரு ட்ரீம் போஸ்டிங் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்கள், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரொம்ப முக்கியமான ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், அதாவது ஓவர்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்சாயத்து துறையிலேருந்து வரக்கூடிய இந்த பதவி 129 காலிடங்கள் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் ரிசோர்ஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், பொதுப்பணித்துறையில் வரக்கூடிய ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் 101 வேக்கன்சி இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த போஸ்டிங்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் நிறைய வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அதனால். அதே மாதிரி இன்னொரு பதவி, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 110 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர், இந்த பொசிஷனும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக வரக்கூடிய வேலைவாய்ப்பு. இதுக்கு 149 வேக்கன்சி இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான துறைகள்லேருந்து மொத்தமாக 839 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஆரம்ப சம்பளம் கிட்டத்தட்ட 45,000 வரை இருக்கும். ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே இருக்குங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 18 வயசு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கணும். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் பதவிக்கும், இந்த 2 பதவிக்கு மட்டும். மீதி பதவி எல்லாத்துக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், ஸோ இந்த பிரிவில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகே, எந்தெந்த பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பதவிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பதவிக்கு மட்டும், அதாவது இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்குது. மீதி உள்ள பதவி எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இல்லை, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இன்கேஸ் நீங்கள் பொது பிரிவில் வரீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட், அதாவது அதர்ஸில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 21லேருந்து 34 இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 18லேருந்து 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. அடுத்து மீதி உள்ள பதவி எல்லாத்துக்கும் 32 வயது வரையும். ரோடு இன்ஸ்பெக்டர் போட்ட பதவிக்கு 37 வயது வரையும். அதாவது இது வந்து ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு. மீதி உள்ள கம்யூனிட்டி எல்லாருக்கும் எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை. 69 வயசு அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஸோ அது கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த வயது வரையும் கூட விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
ஓகே, அடுத்து கல்வி தகுதி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இதுக்கு வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து ஆட்டோமொபைல்லையோ இல்லை டிப்ளமோ மெக்கானிக்கலில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதாவது மோட்டார் சைக்கிள் வித் கியர், அதாவது 2 வீலர் 4 வீலர் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். இதுதான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். ஸோ டிப்ளமோ ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல். ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ப்ரோ, டிப்ளமோ கேட்டிருக்காங்க, நான் பிடெக் படிச்சிருக்கேன், எலிஜிபிளா அப்படின்னா எலிஜிபிள். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட் பொசஸிங் டிகிரி இன் த சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ அப்ளை. ஸோ அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனை விட நீங்கள் அதிக குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தகுதி தான். ஆனால் இந்த அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு மட்டும் தகுதி இல்லை. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கல்வி தகுதி மட்டும்தான். மீதி உள்ள பதவிகள் எல்லாத்துக்கும் அவங்க கேட்டிருக்கிறத விட ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள். ஓகேவா? அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ். ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி. ஸோ இது மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மொத்தமாக 3 விதமான கல்வி, இது அப்படி இல்லைனா இது, அப்படி இல்லைனா இது. ஸோ இந்த மாதிரி வேக்கன்சி வந்து இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர், டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆர் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி வந்து முடிச்சிருந்துருக்கலாம். அடுத்து நான் இதில் இந்த முக்கியமான போஸ்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் நிறைய வேக்கன்சி இருந்தது. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், டிப்ளமோ இன் சிவில் முடித்தவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிடெக் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தகுதி, சொல்லப்போனால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுமே கொடுக்குறாங்களாம். ஓகே, ஸோ டிப்ளமோ ஆர் பிடெக் சிவிலுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கிட்டத்தட்ட 100+ வேக்கன்சி. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் கூட இருந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டிப்ளமோ சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பதவிக்கான போஸ்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்ட் கோடை நீங்கள் வந்து ஸ்பெஷலாக பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ அது எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படும். அடுத்து பாருங்கள், அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இதில் ஒரு 100+ வேக்கன்சி இருந்தது. 10th முடிச்சுட்டு 2 இயர் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த பதவிக்கு மட்டும் ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள். இந்த பதவிக்கு, இந்த அசிஸ்டண்ட் ஹார்டிகல்ச்சர் பதவிக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த டிப்ளமோ மட்டும்தான் தகுதி. அடுத்து பாருங்கள், ரோடு இன்ஸ்பெக்டர் மஸ்ட் பொசஷன் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப். ஸோ ஐடிஐ வந்து சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப்பில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஆர்எல்ஸ் டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தாலும், அதாவது ஐடிஐ சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் ஆர் டிப்ளமோ சிவில் வந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ சிவில் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம். ஓகே, அடுத்து ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதை பொறுத்தவரையும் டிப்ளமோவோ இல்லை பிடெக்கோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிவிலில், டெக்ஸ்டைலில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கூட இருக்குது. வித் சி லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு டெக்னீஷியனில், அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஐடிஐயில் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ தான் கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. ஹையர் குவாலிஃபிகேஷன் பிடெக் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு தேர்வு இருக்குங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் பேப்பரு. பேப்பர் 1 அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும், 10ஆம் வகுப்பு டஃப்னஸில் தான் இருக்கும். பேப்பர் 2 அப்படிங்கிறது டிப்ளமோ லெவல் டஃப்னஸில் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 450 மார்க்ஸ்க்கு இந்த தேர்வு வந்து நடக்குது. சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்க்கு கீழே அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு கீழே வரும். சப்ஜெக்ட் கோடு 443. ஸோ டேரெக்டாக கீழே சிலபஸில் 443வது சப்ஜெக்ட் கோடுக்கான சிலபஸை நீங்கள் வந்து பார்க்கணும். பேப்பர் 2க்கானது, சப்ஜெக்ட் பேப்பருக்கானது. ஓகே, அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் பதவிக்கான சப்ஜெக்ட் பேப்பர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதுக்கானதை நீங்கள் வந்து படிக்கணும். கீழே வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ரோடு இன்ஸ்பெக்டருக்கு பாருங்கள் 388. அந்த சப்ஜெக்ட் கோடை மட்டும் நீங்கள் வந்து படித்தா போதும். பேப்பர் 2க்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்கள்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 6 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களோட பேர் வந்து அதில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் அந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். தேர்வு தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். எல்லா பணியிடங்களும் தமிழ்நாடுக்குள்ளே தான். நிச்சயமாக இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். நோட்டிஃபிகேஷனில் 65வது பக்கத்துலேருந்து உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயும் யார்ட்டையும் போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிலபஸை பொறுத்தவரை எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸில் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.